அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க ஜோதி அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது விவரம் இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்லயே பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் அங்க இருக்க எல்லாரையும் போட்டு திட்டிட்டு ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியே கிளம்பிக்கிட்டே இருக்காரு. அவர் போன அடுத்த செகண்ட் அங்க இருக்க எல்லாரும் ஒண்ணு கூட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி சக்தி சார் எவ்வளவு காமா இருந்தாரு, இவரும் தான் இருக்காரு கத்திக்கிட்டே இருக்காரு. ஆமா, சக்தி சார் இனிமேல் வரமாட்டாரான்னு கேட்க கூட இருக்க ஒரு கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா எப்படியா வருவான், இந்த மனுஷனாலையும் அவர் சந்திச்ச அந்த கேஸாலையும் அவர் தான் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. ஜோதி அப்படின்னு பொண்ணு பாத்தீங்கன்னா நேர மாச கர்ப்பிணியா இருப்பாங்க. அவங்களோட கணவர் ஒரு பெரிய டாக்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். பெங்களூர்ல இருக்க ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நைட்டோட நைட்டா கிளம்பிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் இப்ப தனியா விட்டு போக முடியாது இல்லையா, இதனால ஜோதியோட தங்கச்சியான நிஷா அப்படின்றவங்களுக்கு கால் பண்றாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜோதியை சுத்தமா பிடிக்காது. இதனால நான் கூட வந்து தங்க மாட்டேன், என்னை விட்டுடுங்கன்னு சொல்ல இவர் வேற வழியே இல்லாம இவரோட மனைவியை தனியா விட்டுட்டு நான் சீக்கிரமா வந்துட்டேன்னு கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி தன்னோட கணவர் போனதுக்கு இறந்து போய் இவங்க அப்பா அம்மா நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. சின்ன வயசுல இவங்க அப்பா அம்மா தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே மறந்துருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ உயிரோட இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. பிரசன்ட்டுக்கு வருது, அவங்க ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு ஏதோ வலி ஏற்படுற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா அந்த வீட்டு வெளியில பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் பாத்தீங்கன்னா உள்ள என்டர் ஆகுறாரு. வலியில துடிச்சுக்கிட்டு இருக்க இவங்களோட வயிற்றை கிழிச்சு அதுக்குள்ள இருந்து அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்கார லேடி வந்து பார்க்க பயங்கர ஷாக்கு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவான சக்தி அப்படின்றவருக்கு கால் போகுது. அவரு வேக வேகமா ஓடி வந்து பாக்குறாரு. காரணம் என்ன அப்படின்னா இந்த பொண்ணோட அதாவது ஜோதியோட பக்கத்து வீட்டுக்காரங்கமா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்களோட கணவராக தான் அவர் இருப்பாரு. வந்து பார்த்துட்டு குழந்தைய திருடிட்டு போயிருக்காங்க, அதுவும் வயிற்று அறுக்கப்பட்ட நிலையில அவங்க கிடக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதோ வேக வேகமா அவங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாரு. அண்ட் ஜோதியோட கணவருக்கு பாத்தீங்கன்னா போன் பண்ணி நாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம், உடனடியா வர முடியுமான்னு கேட்க அவரு அங்க இருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி ஹீரோ வயிற்று கிழிச்சு குழந்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுவும் கரெக்டா சிசரியன் எல்லாம் பண்ண தெரிஞ்சவங்க தான் பண்ணியிருக்காங்க. கரெக்டா தையல் போடும்போதுதான் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டு ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். டெலிவரிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும். சோ அந்த குழந்தை வெளியில எங்கேயோ தான் இருக்கு. அண்ட் இப்பதான் கடத்தப்பட்டதால ரொம்ப தூரம் கொண்டு போயிருக்க முடியாது, சுத்தி இருக்க எல்லா இடங்களையும் தேடணும் அப்படின்னு மாதிரி இவர் ஒரு போலீஸ் தான் இல்லையா. இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் பாஸ் பண்றாரு. அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசரும் செக் பண்ணி இங்க ஒண்ணுமே இல்ல, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டா எல்லாமே கிளியர் அப்படின்ற மாதிரி பதில். இவருக்கு ஒன்னும் புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த கிரைம் நடந்த இடம் இருக்கு இல்லையா, அங்க போய் செக் பண்ணி பாக்குறாரு. நிறைய ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அது கூடவே பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் எடுக்கணும் அண்ட் இங்க என்ன நடந்திருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஃபாரன்சிக் ஆபீசர்ஸா வர வைக்கிறாங்க. இருக்கிற எல்லா சாம்பிள்ஸும் எடுக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த சரௌண்டிங்ல யாராவது மொபைல் போன் யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு ஒரு நபர் கிட்ட செக் பண்ணி சொல்லுங்க அனுப்பி விட்டாரு. அப்படியே கட் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரங்களான ஜோதிக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத காமிக்கிறாங்க. இவங்களுக்கு அதாவது ஜோதிக்கு பாத்தீங்கன்னா சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. இவங்களோட தங்கச்சி மட்டும்தான் இருப்பாங்க, அவங்களும் சரியா கவனிச்சுக்க மாட்டாங்க. இதனால ஒரு சொந்தமாவே பாத்தீங்கன்னா இவங்க பழக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வளகாப்பு எல்லாத்தையும் வச்சு பிறக்க வந்து நல்லா வளரணும், அதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவோட மனைவி பேர் பாத்தீங்கன்னா ஜானகி அப்படின்றது. அவங்க டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களால குழந்தைய பெத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சோகத்துல இருப்பாங்க. இதனால ஜோதியோட குழந்தை நம்ம குழந்தை மாதிரி தான், அந்த குழந்தைய எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னு மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் பார்த்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ரவுடியை கான்டாக்ட் பண்றாரு. குழந்தை காணாம போயிருக்கு, அதுவும் வயிற்றுல இருந்து அறுத்து எடுத்திருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா உடனடியே எங்களுக்கு தகவல் சொல்லலாம்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி அந்த ஜோதியோட கணவர் இருக்கா இல்லையா, வேக வேகமா அந்த இடத்துக்கு வராரு. என்னோட மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க இவங்க இப்பதான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லா சொல்றாங்க. இதனால இவர் பாத்தீங்கன்னா பயங்கர அப்செட் ஆயிட்டாரு. என்னோட குழந்தை என்ன பண்ணுதுன்னு தெரியல, என்னால தாங்கிக்கவே முடியலையே அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணி நின்றுகிட்டே இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கிரைம் சீன்ல நடந்த எல்லா விஷயங்களையும் செக் பண்ணிட்டு இருப்பாரு, சிசிடிவி கேமராவை தவிர. ஏன்னா அதுக்கான பாஸ்வேர்டு இவர்கிட்ட தான் இருக்கும். இப்போ இவர் வந்ததால அதுக்கான பாஸ்வேர்டை கேட்டு அதை செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த சமயத்துல யாராவது உள்ள வந்தாங்களா அப்படின்னு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர் பாத்தீங்கன்னா அதுல பதிவாயிருப்பாரு. அந்த நபர் ஜோதியோட கணவர் கிட்ட தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். ஒரு 10 நாளா ஒரு வேலைக்கு வர்றது இல்ல, ஒரு நாள் 3 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு மாதிரி கேட்டா நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன். அந்த அண்ணில இருந்து நான் அவனை பார்க்கவும் கிடையாதுன்னு சொல்ல மேற்கொண்டு வீடியோ பாக்குறாங்க. அந்த நபர் உள்ள போன உடனே சிசிடிவி கேமரா எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயிட்டு இருக்கும். சோ இவனை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த கேஸ்ல ஏதாவது லீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த போட்டோவை ஊர் முழுக்க அனுப்பி அவன் எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ரவுடி கிட்ட உதவி கேட்டு இருந்தா இல்லையா, அந்த ரவுடி பாத்தீங்கன்னா அவன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டான். போன் பண்ண ஹீரோவோ அவர் கூட இருக்க போலீஸ் ஆபீசரும் தூக்கிட்டாங்க. ஒழுங்க மரியாதையா சொல்லு, அந்த குழந்தைய என்னடா பண்ணு அப்படின்னு மாதிரி மிரட்டி கேட்கும்போது அவர் பாத்தீங்கன்னா இது எதுவுமே நான் பண்ண கிடையாது, அன்னைக்கு நான் போனதுக்கான காரணமே என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு ஒரு
ஒரு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, அதை வாங்க தான், வேற ஒன்னும் கிடையாதுன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இவருக்கும் அந்த ஜோதிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத காமிக்கிறாங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு அக்கா இருந்திருப்பாங்க, காணாம போயிருங்க. உங்களை பார்க்கும்போது என் அக்கா மாதிரி தெரியுது, உங்களோட குழந்தைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறது தாங்க ஏன் வேலை அப்படின்னு மாதிரி அவங்க கீழே நடந்து போகணும்னா கூட இவர் உதவி கேட்காம போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அட்டாச் ஆயிட்டு இருப்பாங்க. அதனால பணம் கேட்கணும் அப்படின்னு மாதிரி போய் இந்த சார் தராததால அவங்க தான் கொடுத்து உதவணும் அப்படின்னு மாதிரி முன் வந்தாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துல நான் வெளியே வந்துட்டேன். சிசிடிவி கேமரா ஆஃப் ஆனதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க, இவனோட அம்மா உண்மையில ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்களா அப்படின்னு மாதிரி போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு, உனக்கு ஏதாவது சஸ்பீசியஸா விஷயம் தெரிஞ்சுதான்னு கேட்க, அப்பதான் ஜோதியோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு நாள் என்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துரு, இல்லைன்னா அவனை கொல்ல கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி மிரட்டி இருப்பாங்க. இந்த விஷயத்த இவர் பாக்குறாரு. அன்னைக்கே அவங்க மிரட்டிட்டு போனாங்க, எனக்கு என்னமோ அவங்க மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்ல இவர் கிளியர் ஆயிட்டார் இல்லையா, இவரை விட்டுடுறாங்க. ஜோதியோட தங்கச்சியை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜிம்ல இருப்பாங்க அப்படின்னு மாதிரி தகவல் தெரியுது. அங்க போய் விசாரிக்க ஜோதியோட வயிற்றுல இருக்க குழந்தைய அறுத்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை கேட்டு பயங்கர ஷாக். ஆனா அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன விஷயத்த ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜோதி பாத்தீங்கன்னா இவங்க கூட பிறந்த அக்காவே கிடையாது. இவங்களோட அப்பா அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு அநாத ஆசிரமத்துல போய் இந்த ஜோதியை பாத்தீங்கன்னா தத்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இவங்க வந்த நேரம் பார்த்து இவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறகுது. அது கூடவே இவங்களுக்கு சொத்து சுகம் எல்லாமே சேருது அப்படின்னு மாதிரி இருக்கும். இந்த 2 குழந்தையும் பாத்தீங்கன்னா இவங்க ஈக்குவலா தான் பார்த்துட்டு வருவாங்க. ஆனா இவங்களோட 2வது குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வு ஏற்பட ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல ஜோதி தத்தெடுக்கப்பட்ட குழந்தைதான் அப்படின்னு மாதிரி இந்த பொண்ணுக்கு தெரிய வர அதை மூஞ்சிக்கு நேராவே கேட்டுட்டாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. சோ என்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நான் எனக்கு வேணும் அப்படின்னு மாதிரி அப்பதான் கேட்டேன். ஆனா அவளால தர முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டா. என்னோட அப்பா அம்மா மொத்த சொத்து எனக்கு தானே எழுதி வைக்கணும், எல்லா சொத்து அதாவது 75% சொத்து அவளுக்கு தான் எழுதி வச்சிருக்காங்க. அந்த கோபத்துல தான் இது எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்குன்னு இப்படி எல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு மாதிரி இவங்க தரப்புல இருக்க எல்லா விஷயங்களையும் சொல்ல இவங்க இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இதை இவங்க பண்ணல அப்படின்னு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க கிட்டயும் வேற ஏதாவது சஸ்பீசியஸா உனக்கு தெரிஞ்சிச்சாமான்னு கேட்க இவங்க ஒரு 2 நாள் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இவங்க பின்னாடியே முகமூடி அணிஞ்சுக்கிட்டு ஒரு நபர் ஃபாலோ பண்ற மாதிரியோ அந்த நபர் ஹாஸ்பிட்டல்ல வந்து பிரச்சனை பண்ற மாதிரியோ பாத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட ஷேர் பண்ண வேக வேகமா ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்க இருக்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாரு. ஜோதியோட கணவர் ஒரு டாக்டர் அப்படின்னு மாதிரி இருக்கும் இல்லையா, ஹாஸ்பிட்டல் இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டல் தான் இது. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு நபரை ஷார்ட் அவுட் பண்ணிடுறாங்க. இவர் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கணும் அப்படின்னு மாதிரி அட்ரஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அங்க போய் நிக்க அந்த நபரோட அண்ணா தான் பாத்தீங்கன்னா இருப்பார். நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. உன்னோட தம்பி எங்கேயான்னு கேட்க இவர் சின்ன விஷயத்த ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறார். இவரோட தம்பி பாத்தீங்கன்னா காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பார். இவரோட அண்ணனுக்கு குழந்தை இல்லாத சமயத்துல இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அந்த குழந்தை அதாவது வீட்டுக்கு முதல் வாரிசா இருக்கு. அந்த குழந்தைய நம்ம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நேரங்காலம் இல்லாம கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த நபரோட அன்னைக்கு சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நாட்கள் போக ஆரம்பிக்குது. பிரசவ வழியில அதாவது பிரசவ சமயத்துல இருக்கும்போது இந்த நபருக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு மாதிரி கிளம்பி போயிட்டார். வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி வந்து பார்க்க இவரோட மனைவி இறந்து போய் கிடக்குறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவரோட அண்ணங்காரன் கிட்ட கேட்கும் போது ஹாஸ்பிட்டல்ல காம்ப்ளிகேட் ஆனதால குழந்தையும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, அவங்கள நாங்க அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்ல இந்த நபரால இதை ஏத்துக்கவே முடியல. அதனாலதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாரு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவன் கொலை குத்தத்துல பண்ணிருக்க மாட்டான்பா அப்படின்னு மாதிரி சொல்லி இவங்களை அனுப்பி வைக்க அப்படியே கட் பண்ணி ஃபாரன்சிக் ஆபீஸ்ல இருந்து நம்ம ஹீரோக்கு கால் வருது. அந்த கிரைம் சீன்ல பாத்தீங்கன்னா 2 பிளட் சாம்பிள் கிடைச்சிருக்கு. 2மே பெண்ணுடையதான். ஒரு பிளட் சாம்பிள் 25 வயசு மிக்கிறதா இருக்கும். இன்னொரு பிளட் சாம்பிளோட ஏஜ் பாத்தீங்கன்னா 30ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்ல இவங்களுக்குள்ள பயங்கரமான யோசனைகள் தோண ஆரம்பிக்குது. ஜோதியோடது வயசு பாத்தீங்கன்னா ஒரு 25 அப்படின்னு மாதிரி தான் இருக்கும். சோ ஒரு பிளட் சாம்பிள் அவங்களுடைய 30ல இருந்து 35 வயசு அப்படின்னா இது வரைக்கும் விசாரிச்சாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் கால்குலேட் பண்ணி பாக்குறாங்க. யாரும் இதுக்கு செட் ஆகல. ஆனா அந்த சமயத்துல தான் அந்த பிளட் சாம்பிள் ஏபி நெகட்டிவ் அப்படின்னு மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அப்பதான் கூட இருக்க கான்ஸ்டபிள், சார் நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களோட மனைவி கைகள்ல அடிபட்டு இருக்கிறதுல அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ண 30ல இருந்து 35 வயசுன்றாங்க. உங்களோட மனைவிக்கும் அந்த ரேஞ்சில தானே சார் இருக்கும். அண்ட் உங்களோட மனைவி பிளட் குரூப்பும் ஏபி நெகட்டிவ் தானே சார், எனக்கு என்னமோ லைட்டா அடிக்குது, நீங்க என்னன்னு கொஞ்சம் பார்க்க முடியுமான்னு சொல்லி இவங்க 2 பேரும் அதாவது டிரைவரும் கூட இருக்க கான்ஸ்டபிள் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க. இவருக்குள்ள பயங்கரமான யோசனைகள். இவங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்ற விஷயத்தால இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஒரு குழந்தைய தத்து எடுக்கணும் அப்படின்னா அது பிறந்த குழந்தையாதான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி இவரோட மனைவியை சொல்லியிருப்பாங்க. இந்த எல்லா விஷயங்களையும் இவரோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஸ்ட்ரைட்டா போய் இவரோட மனைவியை பாக்குறாரு. என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத காமிக்கிறாங்க. இவங்க தன்னோட வீட்டுல தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது
பக்கத்து வீட்டுல ஏதோ சத்தம் கேக்குது, அது கூடவே குழந்தை அழுகுற மாதிரி இவங்களுக்கு இன்னும் சத்தங்கள் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னன்னு புரியாம உள்ள போய் கதவை திறக்கலாம் ட்ரை பண்ண உள்பக்கமா யாரோ டாப்பால் போட்டிருக்கத கவனிக்கிறாங்க. சரி பேக் சைடு போடலான்னு பார்த்தா அப்பதான் இவங்களோட கை கழிச்சு ரத்தம் ஒண்ணு சொட்டி இருக்கும். அது மேற்கொண்டு உள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள யாருமே இல்லை. அந்த மெயின் டோரும் பார்த்தீங்கன்னா திறந்துக்கிட்டு யாரோ ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த திரும்பி பாக்குறாங்க, ஜோதி பயங்கர காயங்களோட வயிற்று கிழிக்கப்பட்ட நிலைமையில கிடக்குறாங்க. என்ன பண்ணுதுன்னு தெரியாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சோ அன்னைக்கு நடந்தது இதுதான். இவங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்றத கிளியர் பண்ணிடுறாங்க. அது கூடவே ஜோதியோட கணவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கு அப்படின்ற விஷயத்த உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதை எப்ப இவங்க பார்த்திருப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்னு மாதிரி ஒரு டாக்டரை போய் செக் பண்ணிருப்பாங்க இல்லையா. அந்த டாக்டரை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எதிர்ச்சியா பார்த்திருப்பாங்க. அவங்க கூட ஜோதியோட கணவர் இருப்பாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கதை கவனிக்கிறாங்க. உடனடியா இந்த விஷயத்த ஜோதி கிட்ட சொல்ல அவங்க பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணு இருக்காது, நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு மனசு கேட்கல, பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. ஒரு பில்டிங்குள்ள 2 பேரும் போற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்களோட மனசு இப்பயும் ஏத்துக்கல. உடனே ஜோதிக்கு போன் பண்ணி உங்களோட கணவர் தான் அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும்னு சொல்ல பயங்கரமா திட்டு வாங்குறாங்க. போனை கட் பண்ணிடுறாங்க. அன்னில இருந்து நான் ஜோதி கிட்ட பேசல, இந்த விஷயத்த அவர் நம்பவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. அந்த லேடியை போய் விசாரிக்கணும் அப்படின்னு மாதிரி வேகமா இவங்க சொன்ன அந்த ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்க இருக்க லேடியை விசாரிக்கணும் அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா காமினி அப்படின்னு ஒரு லேடி வராங்க. ஏமா பேசிதானே இருக்கும், வெளியே போம்பா, 5 நிமிஷம் கழிச்சு வாமா அப்படின்னு மாதிரி அனுப்பிச்சுட்டு டாக்டர் கூட பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லா ஆதாரங்களும் உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கு, ஸோ நீங்க உண்மையை சொல்றதை தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்ல இவங்க நெக்கலான பேச்சு தான். நான் எந்த தப்புமே பண்ண கிடையாது, நான் எதுக்கும் பயப்படணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கும் அந்த டாக்டருக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜோதிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா இவங்க கூட தான் லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கு. நாட்கள் போக போக இவங்க 2 பேருக்குமே ஒத்து போகாம போயிடுது. இதுக்கு நடுவுல இவங்க கர்ப்பமாயி நிறைய அபார்ஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணிருப்பாங்க. அண்ட் இவர் கூட வாழ பிடிக்கல அப்படின்னு மாதிரி தான் பிரிஞ்சு வந்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த நபருக்கும் ஜோதி கூட கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் இவங்க 2 பேரும் எதிர்ச்சியா சந்திக்க வேண்டிய சூழல். அண்ட் 2 பேரும் டாக்டர் ஒரே ஃபீல்டுல இருக்காங்க அப்படின்றதுனால நிறைய பிசினஸ் பத்தி எல்லாம் பேச வேண்டியிருக்கும் இல்லையா. அதுக்காக தான் நாங்க அன்னைக்கு போனோம், மற்றபடி எதுவுமே கிடையாது, உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க, எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பேசிக்கிட்டே இருக்க இவர் பாத்தீங்கன்னா அவங்களோட பிளட் சாம்பிளை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் மயக்கத்துல இருக்க ஜோதிக்கு மட்டும்தான் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் இல்லையா. அவங்க எழுந்துக்கிறதுக்குள்ள ஏதாவது பண்ணணும், குழந்தைய கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ துடிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த பிளட் சாம்பிளை ஃபாரன்சிக் ஆபீசர் கிட்ட கொடுத்து அங்க ஒரு 2 சாம்பிள் கிடைச்சதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதை மேட்ச் பண்ணி சொல்ல முடியுமான்னு கேட்க அவர் மேட்ச் ஆகலன்றார். அது கூடவே அந்த 2ஆவதா இருக்க பிளட் சாம்பிள் 30 வயசுக்கு மேல இருக்க பொழுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்கு. அந்த நோயால அவங்க ஒரு 17 நாளைக்கு ஒரு முறை பிளட்டை மாத்தி ஆகணும், அப்படி மாத்தல அப்படின்னா அவங்க உயிருக்கே ஆபத்து. சோ நீங்க இது மூலமா ஃபைன் பண்ணீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய க்ளூ கிடைச்சிருக்கு இல்லையா. வீடு வரா ஊர்ல இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஃபில்டர் பண்றாரு 30 வயசு மக்கள் ஒரு ஃபீமேலா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறார். அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது காமினி அப்படின்ற ஒருத்தவங்க உள்ள வந்துட்டு போயிருப்பாங்களே, அவங்க பக்கம் போய் நிக்குது. சோ அவங்க கிட்டதான் உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு, இது எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி தேடி பிடிச்சி உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லணும், இல்லைன்னா வேற மாதிரியான விளைவுகளை சந்திப்பீங்கன்னு சொல்ல அப்பதான் ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. இவங்க அந்த வீட்டுல வேலை செய்யற நபர் அதாவது சிசிடிவி கேமராவில மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி முதல்ல ஒருத்தர் விசாரிச்சிருப்பாங்க இல்லையா, அவர் தான் இவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தது. இதை பாத்தீங்கன்னா அவர் மறைச்சிருப்பார். போலீஸ் விசாரிச்சது அவர் பாத்தீங்கன்னா பயங்கரமான நடிப்பை போட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணி மயக்கத்துல இருக்க ஜோதி கண்ணை திறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் தெரியுது. எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போறாரு. குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டே தேடின கதையா இருக்கு உன் கதை, ஒழுங்கு மருந்தையா உண்மையை சொல்லிட்டு நம்ம ஜோதியை பாட்டு கேட்க அப்பதான் ஒரு ட்விஸ்ட் இங்க ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. சோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா ஜோதி தான் இருக்காங்க. கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் ஒன்று ஓபன் பண்ணி விடுறாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா இவங்களோட தங்கச்சிக்கு எதுக்காக இவங்க சொத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அந்த விஷயம் ரிவீல் ஆகுது. இவங்களோட தங்கச்சி ஒரு குழந்தை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லா சொத்தும் உனக்கு தான், கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி பல முறை சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க சொத்து தான் வேணும் எனக்கு கூட அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிருப்பாங்க. சோ இதனாலதான் அவங்க தரல அப்படின்ற மாதிரி இந்த சைடு கிளியர் ஆகுது. அண்ட் இன்னொரு சைடு நம்ம ஹீரோவோட மனைவி பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு பின்னாடி அவர் சுத்திக்கிட்டு இருக்காரு, கன்ஃபார்ம் அவர் தான் அப்படின்ற மாதிரி போன் பண்ணி சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த சமயம் இவங்க முதல்ல நம்பல, அண்ட் 2வது தடவை போன் பண்ணும்போது லைட்டா டவுட் வருது. இதனால இந்த விஷயங்களை நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுல வேலை செய்யற நபர் இருக்கா இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த மென்னு முழுங்கிக்கிட்டே இருக்காரு. அவங்களும் அதட்டி கேட்கறாங்க. அப்பதான் ஒரு பெரிய விஷயத்த பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண் உதவி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. இவர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஜோதியோட ஹஸ்பண்ட் இருக்கா இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் எல்லா உதவிகளையும் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கும் அம்மா பாக்குறதுக்கு முன்னாடி. இந்த நபர்
அவர் தான் பாத்தீங்கன்னா முதல்ல குழந்தைய பார்த்திருப்பாரு. ஆரோக்கியமா இருந்திருக்கும். குழந்தைக்கு மருந்து எல்லாத்தையும் வாங்கணும்னு மெடிக்கல் போக வந்து பார்த்தா குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு தகவல் இவரால் நம்பவே முடியும். அதே சமயத்துல இறந்து போறதா சொல்லப்படுற இந்த குழந்தைய பாத்தீங்கன்னா வேற ஒரு 2 பேர் கையில வச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைய பார்த்தவர் இவர் மட்டும்தான் இல்லையா, இதை கண்டுபிடிச்சிட்டாரு. சோ இதுக்கு பின்னாடி ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்க அப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இதுக்கு எல்லாத்துக்கும் ஜோதியோட கணவர் தான் காரணம். அவர் பாத்தீங்கன்னா பணத்துக்காக பெரிய பெரிய நிறுவனத்துக்கு எல்லாம் டைப் பண்ணி குழந்தைங்களை வித்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்தது ஒரால நம்பவே முடியல. உங்களை நான் என்னோட அக்கா மாதிரி பார்த்தேன், அதனாலதான் இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்னவா இருந்தாலும் நீங்க தாங்க பாத்துக்கணும்னு சொல்ல இவங்களால இது ஏத்துக்கவே முடியல. இது எல்லாமே உண்மையா பொய்யா அப்படின்றது நம்ப முடியல. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா இதுல சம்பந்தப்பட்ட எல்லா பேரண்ட்ஸையும் போய் பாக்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நல்லது நடக்கும்னு நினைச்சேன். அதான் என் பொண்ணைய எழுந்துட்டா வயிற்றுல இருக்க குழந்தைய எழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. இத்தனை தாய்மார்களோட வயிற்றுச்சல்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? நம்ம குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு அப்படின்னு போது ஒரு நாள் பூரா உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துலதான் எங்களோட கணவர் வெளியூர் போகணும் அப்படின்னு நிலை ஏற்பட ஆரம்பிக்குது. இவங்களை தனியா விட்டு போயிருப்பாரு. அந்த சமயம் பார்த்து இவங்களுக்கு பிரசவ வலி வந்ததால பணம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்த நபர் பாக்குறாரு. அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் ட்ரை பண்ண. என்னோட கணவர் பத்தி உனக்கு தெரியும் இல்லையா, எந்த ஹாஸ்பிட்டல் போலான்னு பிரச்சனை தான், எனக்கு இந்த குழந்தைய பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை தான். அதையும் தாண்டி எத்தனை குழந்தைகள் என்னோட கணவர் வித்திருப்பாரு, அவருக்கு இந்த வழி தெரிய வேண்டாமா, இந்த குழந்தை இங்கேயே பிறக்கட்டும் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. அப்பதான் அந்த காமினி இருக்காங்க இல்லையா, அவங்க உள்ள வராங்க. இவங்களுக்கு இங்கேயே வச்சு உதவி பண்ணணும், வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி அந்த நபர் கெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆபரேஷன் பண்றாங்க, குழந்தைய வெளியே எடுக்கிறாங்க. அந்த குழந்தை அழுவ ஆரம்பிக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சத்தம் கேட்குது. ஜோதியோட வயிற்றை தச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவோட மனைவி பாத்தீங்கன்னா உள்ள என்டர் ஆகுறாங்க. அப்படியே விட்டு போயிருப்பாங்க. சோ இதுதான் நடந்திருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் நீ தாண்டா காரணம் அப்படின்ற மாதிரி கணவரை பார்த்து பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ குழந்தை எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. அந்த குழந்தை வச்சுக்கிட்டு இருக்க நபரை காமிக்கிறாங்க. வழியில வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நபர் அந்த குழந்தைய அடிச்சு புடிங்கிட்டு போயிட்டாரு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தெரிய வந்து யாரா இருக்கும், எதனால இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி பின் தொடர்ந்து போக்கிட்டே இருக்க. ஒரு கட்டத்துல எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. அப்பதான் ஒரு சின்ன விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இந்த குழந்தைய தூக்கிட்டு போனது யாருன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல அடிக்கடி பிரச்சனை பண்றாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ விசாரிக்க போயிருப்பாரு. அவரோட அண்ணன் கிட்ட கூட பேசிட்டு வந்திருப்பாரு இல்லையா, அந்த நபர் தான், அதாவது அந்த அண்ணா தான் தன்னோட தம்பி இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பா இல்லையா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்னோட தம்பியை தேடி அலைஞ்சிருப்பாரு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா தன்னோட தம்பி குழந்தை இறந்து போன சுடுகாட்டுல தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க போய் பார்த்தா இந்த விஷயங்களால வெக்ஸ் ஆகி அந்த இடத்துல இறந்து போய் கிடக்குறாரு. நம்மளோட குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகல, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இறந்துச்சுன்னு சொன்னா எப்படின்னா அந்த குழந்தை ஹெல்த்தியா தான் ஆகுது. இதுக்கு பின்னாடி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க நிர்வாகம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சாகத்துக்கு முன்னாடி வரலையும் புலம்பிக்கிட்டு இருந்திருப்பாரு. இதனால இவரோட தம்பி சாவுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு பார்த்தா நிறைய முறை ஃபாலோ பண்ணிருப்பாரு. குழந்தைய தூக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்கெட்ச் போட்டு இப்போ இது எல்லாத்தையும் பண்ணி அந்த குழந்தைய அதே இடத்துல, அதாவது அந்த சுடுகாட்டிலே வச்சு கொலை பண்ணணும்னு போக இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இதோட முடிவுல குழந்தைய காப்பாத்திடுறாங்க. இந்த நபர் அந்த இடத்துல அடிச்சு புடிச்சிடுறாங்க. கட் பண்ணா ஒரு பெரிய ஸ்கேம் பாத்தீங்கன்னா மீடியா முன்னாடி எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. ஜோதியோட கணவர் இத்தனை குழந்தைகளை வித்திருக்காரு, இதனால அவரை கைது பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கிறாங்க. அந்த ஜோதியும் பாத்தீங்கன்னா என்னோட குழந்தை என்கிட்ட வளர்றதை விட உங்ககிட்ட வளர்றதுனா நல்லது, குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் குழந்தையோட அருமை தெரியும் அப்படின்ற நம்ம ஹீரோட ஃபேமிலிக்கு குழந்தை பெத்துக்க முடியாது இல்லையா, இதனால இந்த குழந்தைய வளர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஜோதி ஒரு பக்கம் உறவுகள் யாருமே இல்லாம எந்த காப்பகத்துல இருந்து வந்தாங்களோ அந்த காப்பகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட ஃபேமிலி நமக்குன்னு ஒரு உயிர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருக்காங்க. கட் பண்ணி இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.